வணக்கம் நண்பர்களே, நான் கேரள தந்திரி பத்ரானந்தன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அறிவோம் ஆன்மீகம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, கோவிலிலே தரக்கூடிய விபூதி குங்குமத்தை என்ன செய்வது. பூசகர் அர்ச்சகர் தரக்கூடிய விபூதி குங்குமத்தை நாம் கையில் வாங்கி அதை கோயிலில் இருக்கிற ஏதோ ஒரு தூண்லையோ அல்லது சிலை மீதோ கொட்டி விடுகிறோம். அப்படி கொட்டலாமா என்று கேட்டால் கண்டிப்பாக அதுபோல் கொட்டக்கூடாது. சுவாமியிடமிருந்து வாங்கக்கூடிய அந்த விபூதி குங்குமத்தை நாம் நெற்றியில் இட்டுக்கொண்டு மீதி இருப்பதை ஒரு பேப்பரில் மடித்து பத்திரமாக எடுத்து சென்று உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து கொள்ள வேண்டும். அதுபோல் வைத்து நிறைய விபூதி குங்குமம் சேர்ந்து விட்டது என்றால் அது எல்லாத்தையும் ஒரு நாள் எடுத்து தண்ணீரில் கரைத்து உங்களுடைய மாடியிலோ வீடு தோட்டம் முழுவதுமோ அந்த விபூதி குங்குமத்தை தெளித்து விடலாம். கடைகள் போன்ற இடங்களில் தெளிப்பது அந்த இடத்திற்கு தெய்வ சக்தியை உண்டு பண்ணும். அதை ஆற்றிலோ நீரிலோ குளத்திலோ கொண்டு போய் போடுவது முறையல்ல. கோயிலிலே வாங்கக்கூடிய விபூதி குங்குமத்தை நாம் அங்கேயே கொட்டி விடுவதன் மூலம் கோயிலில் இருக்கக்கூடிய யக்ஷ கணங்கள் கந்தர்வ கணங்கள் அந்த விபூதியில் உள்ள அருள் பிரசாதத்தை கிரகித்து கொள்ளும் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த விபூதி குங்குமங்களை கொட்டக்கூடாது. அதுபோல் பிறர் கொட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த விபூதி குங்குமத்தை நிறைய பேர் எடுத்து நெற்றியில் இட்டுக்கொள்வார்கள். அதுபோலவும் இட்டுக்கொள்ளக்கூடாது. பிறர் கொட்டிய அந்த பிரசாதத்தில் அருள் சக்தி இருக்காது. அதை நான் முன்பு சொன்னது போல் ஏதேனும் ஒரு கணங்கள் யக்ஷ கந்தர்வ ராட்சச பிசாச பூத கணங்கள் ஏதேனும் ஒன்று அதை கிரகித்து கொள்ளும். அதனால் அந்த விபூதி குங்குமத்திற்கு அருள் சக்தி இருக்காது. அதை எடுத்து பூசுவதனால் நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, மாறாக தோஷம் உண்டாகும். வணக்கம்.